ஹை லீடர்ஸ், ஐ ஆம் அப்பாஸ் ஜீனா. கம்பெனியோட சிஇடியாக இருக்கேன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஐடி போட்டு உள்ளே வந்திருப்போம். இங்கே பண்ணுற ஒர்க்கு ஒன்று, பட் நம்மளுக்கு இன்கம் வந்து பல மடங்காக நம்மளுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிபிள் செக்ஷன் எதுக்காண்டி நான் மல்டிபிள் ஐடி போடணும், அது போட்டால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு, நான் ஏன் அதை வந்து பண்ணணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும். அதை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மல்டிபிள் செக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ் வந்து நம்மளுடைய கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து மினிமம் நம்மளுடைய ஃபோன் கான்டாக்டில் ஒரு 100 பேராவது நம்மளுக்கு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 100 பேர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 100% 80% ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 10% வேணால் பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 80 பேர் வந்து இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிடுவோம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவோட நாலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி கிராமத்துக்கு நிறைய பேர் வந்து அமேசான்லேருந்து, ஃப்ளிப்கார்ட்லேருந்து, மீஷோலேருந்து நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு 50 பேர் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, அதாவது விழிப்புணர்வு உள்ளவங்க, ஆன்லைனில் வந்து பொருள் வாங்குறவங்க உங்கள் காண்டாக்டில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய கான்டாக்ட், அதாவது இந்த ஃபோன் கான்டாக்ட்லேருந்து நம்ம சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு நபர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பேர் இருப்பாங்க. அதாவது என்ன ஏதுன்னு கூட தெரியல, பட் இந்த ஒரு பிஸ்னஸை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னால் கேட்க ஒரு 20 பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு 20 பேரை தான் நம்ம 100 பேர் நேம் லிஸ்ட் எழுதி இந்த 20 பேருக்கு நம்ம பிஸ்னஸை கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் பிஸ்னஸை பற்றியும் சொல்லுவோம். ஸோ 20 பேரை வந்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த இடத்துல. 20 பேர் இல்லை, என்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நம்மளால் 2 பேரை வந்து எடுக்க முடியும் இந்த ஒரு பிஸ்னஸ்க்காண்டி. ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு நம்மளுக்கு தேவையான நபர்களே ஒரு 2 பேர் தான். ஸோ அந்த 2 பேரை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை 20 பேர் நம்ம சொல்கிறவங்க கேட்குறவங்க மூலயமா எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் ஐடி, பிஸ்னஸ் ஐடின்னு சொல்லிட்டு 2 ஐடிஸ் இருக்குது. கஸ்டமர் ஐடிஸ்னால் என்ன அப்படின்னா, 1 ஐடி, 3 ஐடி, 5 ஐடி நம்ம நேமில் போட்டுக்கிறது கஸ்டமர் ஐடி. ஓகேங்களா? ஒரு கஸ்டமராக நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறோம்னு அர்த்தம். பிஸ்னஸ் ஐடினா என்ன அப்படின்னா, நம்ம இதை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ண போகிறோம். நான் ஃபுல் டைமாக என்னோடய பிஸ்னஸாக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் 8 ஐடி, 15 ஐடி, 31 ஐடி, 64 ஐடி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ வந்து நம்மளோட கிட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4500, 4600, 4700, 6200, 7500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பிவி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். பிவி அப்படின்னா பாயிண்ட் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ பிவி அப்படிங்கிறது வந்து 2 கிட்டு. இவ்வளோ நாள் வந்து ஒரே ஒரு கிட்டு தான் நம்மளுக்கு 60 பிவி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ 2 கிட்டு வந்து கம்பெனியில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ 40 பிவிலையும் ஒரு கிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 பிவியோட கிட்டோட அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 37,000 ரூபா. ஓகேங்களா? ஒரு கிட்டோட ரேட்டு. இந்த 37,000 ரூபாயில் வந்து சாரி 3,700 ரூபா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் கிட்டு வந்து 3,700 ரூபா. ஓகேங்களா? ஸோ 3,800 ரூபாலும் இருக்குது. அதோடைய பிவி பார்த்தீங்கன்னா 40 பிவி. நம்மளுக்கு பிவியில் வந்து எப்படி இன்கமாக கொடுப்பாங்கன்னா, இன்ட்டு 10 பிவி இன்ட்டு 10 நம்மளுக்கு இன்கமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 40 பிவி இன்ட்டு 10னா பேர் மேட்ச் ஆகும்போது 600 ரூபா. நம்மளுக்கு பேர் மேட்ச்க்கு தான் 600 ரூபா. பேர் மேட்ச்னா என்னென்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ ஜெயின் இருக்குன்னா 2 பேர் லெஃப்ட்டு ரைட்டு ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு 600 ரூபா கிடைக்கும். ஒரு ஆளை ரெஃபர் பண்ணால் மட்டும் 600 ரூபா இல்லை. ஓகேங்களா? ஸோ பேர் மேட்ச்சுக்கு நம்மளுக்கு 600 ரூபா கொடுக்குறாங்க. 60 பிவிக்கு அதே மாதிரி தான். 60 × 10 ஒன்று நம்ம பேர் மேட்ச்சுக்கு வந்து 600 ரூபா. 40 பிவியில் 400 ரூபா, 60 பிவியில் 600 ரூபா நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் ஐடினா என்ன அப்படின்னா, 8 ஐடி, 15 ஐடி, 31 ஐடி போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும்னா 36,000 ரூபா, 67,500 ரூபா ப்ளஸ் 1,00,000 ரூபாய்க்கு மேலே. இது ஒரு பிஸ்னஸாக நான் இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ண போகிறேன், பெரிய லெவலில் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு மினிமமாக ஏதோ ஒரு கிட்டு புதுசாக வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரேட் பார்த்தீங்கன்னா, நம்ம 8 ஐடி ஒரு பிஸ்னஸ் ஐடியா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 29,600 ரூபா. ஓகேங்களா? இப்போ நியூவாக வந்த கிட்டோட அமௌண்ட் வந்து 26,600 ரூபா. அதாவது 3,700 ரூபா கிட்ட வந்து
8 ஐடியா நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா போட்டிங்கன்னா 29,600 ரூபாயில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட எப்படி மெத்தட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மல்டிபிள் ஐடிக்கும் நார்மலாக ஒரு ஐடி 2 ஐடின்னு ட்ராவல் பண்ணுறதுல என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஜீனான்னு நான் இருக்கேன். நான் ஒரு ஐடி போட்டு நான் இந்த பிஸ்னஸ்க்கு உள்ளே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை நான் அறிமுகப்படுத்தும் போது என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 40 PVல வரும்போது 400 ரூபா, 40 PVல வரும்போது 400 ரூபா, 60 PVல வரும்போது 600 ரூபாய் என்னோட இன்கம். ஓகேங்களா? கிளியராக இருப்பேன்னு நினைக்கிறேன். 2வது வாரம் எனக்கு தெரிஞ்ச 2 பேரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். 3வது வாரம் 3 பேரை அறிமுகப்படுத்துகிறேன். 4வது வாரம் 4 பேரை அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 400, 800, 1200, 4வது வாரம் 1200 ரூபா. இங்கே 60 PVல வந்தாங்க அப்படின்னா 600, 1200, 1800, 2400 ரூபா. ஸோ டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 40 PVல நான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4000 ரூபாய் இன்கம். 60 PVல இந்த வேலையை பார்த்தனால எனக்கு 6000 ரூபாய் இன்கம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச 2 பேர், அட்லீஸ்ட் 2 பேர் வந்தாலும் பிஸ்னஸை கொண்டு போயிடலாம். அந்த 2 பேர் தான் இவங்க. இந்த 2 பேர்லேருந்து இவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர், இவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் அப்படியே வாரம் கொண்டு போகிற மூலியமாக பிஸ்னஸ் நடக்கும். இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், அவங்களை நம்பி ஒரு 20 பேர் வருவாங்களா, அந்த 20 பேராக கூட நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4, 3, 7, 7, 2, 9, 10. ஸோ இந்த இடத்துல 10 பேர் வந்துட்டாங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச நபர். இந்த இடத்துல 10, லெஃப்ட்டில் ஒரு 10, ரைட்டில் ஒரு 10 நம்ம ரெஃபர் பண்ணும்போது டோட்டலாக 20 பேர். இந்த 20 பேரை நீங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் போட்ட மாதிரி ஐடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 4000 ரூபாவோ 6000 ரூபாவோ நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிபிளாக ஐடி போடுறோம் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து மல்டிபிளாக நம்ம ஐடி போடுறது மூலயமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்க பார்க்க போகிறோம். ஜேங்கிற நபர்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேரை முதல் வாரத்தில் என்னைய மாதிரி 8 ஐடி போட்டு உள்ளே வந்திருந்தாங்க. இப்போ நான் 8 ஐடி போட்டு எனக்கு தெரிஞ்ச 2 பேரை நான் 8 ஐடியில் எடுத்தேன்னா என்னோட அந்த வார வருமானம் 40 PVல வந்தேன்னா 3200 ரூபா. இதுவே நான் 60 PVல எடுத்திருந்தேன் அப்படின்னா 4800 ரூபா. ஓகேங்களா? 2வது வாரம் 2 பேரை எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 6400 ரூபா. 60 PVல பார்த்தீங்க அப்படின்னா 9600 ரூபா. 3வது வாரம் ஒரு 3 பேரை நான் ரெடி பண்ணுறேன். அப்போ 9600 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா 14400 ரூபா. 4வது வாரம் பார்த்தீங்கன்னா 4 பேர் எனக்கு கீழே வர்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12800 ரூபா, 19200 ரூபா. ஸோ டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 4, அதாவது இந்த இடத்துல வந்து 4 வாரங்கிறது 1 மந்த், ஒரு மாதம் நம்மளுடைய வருமானம். ஒரு மாதம் நம்மளுடைய வருமானம் இந்த இடத்துல நம்ம 40 ஐடியில் எடுத்திருந்தோம் அப்படின்னா 32000 ரூபா. ஓகேங்களா? இதுவே 60 ஐடியில் எடுத்திருந்தோம் அப்படின்னா 48,800 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடி நம்ம போட்டோன்னே நம்மளுக்கு, அதாவது நம்மளுடைய கான்செப்டில் 8 ஐடி போடும் போதே நம்மளுக்கு ஒரு இன்கம் அப்படின்றத ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு இன்கம் தான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50000 ரூபா. ஓகேங்களா? 60 PVல நீங்கள் வந்து மல்டிபிள் ஐடி போட்டும் போது உங்களுக்கு 50000 ரூபா ஒரு மாதத்தோட இன்கம். இந்த இடத்துல பாருங்கள், 60 PVல எடுத்தோம்னா 6000 ரூபா ஒரு மாதத்தோட இன்கம். இந்த இடத்துல மல்டிபிளாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா 50000 ரூபா, 50K வந்து நம்மளோட ஒரு மாத வருமானம். யோசிச்சு பாருங்களேன், 4 வாரம் ஒரு இடத்துல, அதாவது ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனால் இவ்வளோ கிடைக்குமானா கிடைக்காது. பட் பிஸ்னஸில் 6000 ரூபாய் எங்கே இருக்குது, 50000 ரூபாய் எங்கே இருக்குது, ஒரு 2-3 மடங்கு நம்மளுக்கு வந்து, அதாவது 4-5 மடங்கு வந்து அதிகமான இன்கம் மல்டிபிள் ஐடிஸ் போடுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நிறைய பேர் நான் மல்டிபிள் ஐடிஸ் ஏன் போடணும், அது எப்படி ஸ்ட்ரக்சர் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பீங்க. ஸோ மல்டிபிள் ஐடிஸ் எப்படி போடுறாங்க உங்கள் நேமில் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ஐடி ஓகேங்களா, இப்படி தான் நம்மளுக்கு பைனரி கான்செப்ட், இப்படி தான் நம்மளுக்கு விங் ஓப்பன் ஆகும். ஸோ பைனரி கான்செப்டில் சூப்பராக நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். 7 ஐடி போட்டுக்கிறோம். 8வது டாப் ஐடியா அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது ஏன் நம்ம 8வது ஐடி போடுறோம், ஏன் 7 ஐடி பத்தாதானா? இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத பண்ணுறோம், கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், வருமானமுக்கு கூட வரணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இந்த மாதிரி கான்செப்டில் போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் 2 பேர் எடுக்கிறீங்க, அந்த 2 பேரை ஃபஸ்ட்டு இந்த ஒரு லெக்லேயும் இந்த ஒரு லெக்லேயும் நம்ம போடுறோம், லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல போடும்போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேரை நீங்கள் எடுக்கிறீங்க, இங்கே ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க. 60 PVல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 PV. ஓகேங்களா? 300 PV 5 ஐடி எடுக்கும்போது 300 PV, இங்கிட்ட ஒரு 300 PV, இங்கிட்ட ஒரு 300 PV. அப்போ என்ன நடக்கும்னா, இங்கிட்ட ஒரு 5 ஐடி வரும்போது இந்த ஐடிக்கு 5 ஐடி வரும், இந்த ஐடிக்கு 5 ஐடி வரும், இந்த ஐடிக்கு 5 ஐடி வரும், நிற்கும். இந்த ஐடியை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கிட்டு போடும்போது இந்த ஐடிக்கு 500, இந்த ஐடிக்கு 500, 5 ஐடி, இந்த ஐடிக்கு 5 ஐடி ஏறி நிற்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதில் பேர் மேட்ச் ஆகி நம்மளுக்கு இன்கம் வரும்னா, டாப் ஐடியில் பேர் மேட்ச் ஆகி நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும்.
பட் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்யூச்சரில் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி நல்லா டீம் செட் பண்ணி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஐடிஸ் வரும்போது ஃப்யூச்சரில் இன்னொரு இந்த லெக் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் அப் இன்கம் கிடைக்கும். இந்த இடையில இன்கம் கிடைக்கும், இந்த இடையில இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டீமை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லெக்கில் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது இந்த இதுலேருந்து ஒரு இன்கம் வரும், மேலேயும் வரும், ட்ரிபிள் அப் இன்கம் ஆயிரும். ஸோ இதனால தான் ஐடியா வந்து நம்ம மல்டிபிளாக பண்ணுறோம். இப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து நல்லா கஷ்டப்பட்டு நல்லா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோ இந்த இடத்துல உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை உங்களுடைய பிள்ளைங்க சன்ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸ் எடுத்து நான் பண்ணுறேம்மா அப்படின்னு வரும்போது டோட்டலாக நீங்கள் இந்த சைடு ஒர்க் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல பிவி, இந்த பிவி எல்லாமே இந்த ஐடியில் ஏறி ஒரு பக்கம் நிற்கும். அப்போ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் பிள்ளையோ இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணும்போது அவங்க 50% வேலை பார்த்தா போதும். ஏற்கனவே 50% நீங்கள் வேலை பார்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் எப்படி இந்த சைடு வந்து 5 ஐடி இங்கிட்ட 5 ஐடி எடுத்து பேர் மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கு 300 ரூபாய் இன்கமோ, அதாவது 300 பிவி 3000 ரூபாய் இன்கம் வரும். பட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஐடி எடுத்தாலும் உங்களுக்கு இன்கம் வரும். காரணம் என்னென்னா ஏற்கனவே வேலை பார்த்து வச்சுருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரிக்காண்டி நம்ம இந்த ஒரு வேலையை நம்ம பார்த்து வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம 50% வேலை பார்த்து வச்சுருக்காங்க. நம்ம பிள்ளைங்களோ நம்மளோட ஜென்ரேஷன் அடுத்து வந்து இந்த ஒரு 50% வேலையை அடுத்து பார்க்க போகிறாங்க. இதனால தான் நம்ம 8 ஐடி கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதுலேயும் நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா வந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய டீமும் பிஸ்னஸ் ஐடியா வரும்போது இன்னும் உங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப பேஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு பிஸ்னஸ் மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து இன்கம் கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப முக்கியம், லைஃப் டைம் இன்கம் கிடைக்கிது. ஐடி பாஸ்வேர்ட் நம்மளுக்குன்னு தனியாக கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் ட்ரைனிங் மீட்டிங் எல்லாமே இந்த இடத்துல ஃப்ரீ. நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீட்டிங்லேருந்து எல்லா எஜுகேஷன் நம்மளுக்கு கட்டுற காசுக்கு பொருள் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து ப்ராடக்ட் எல்லாமே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம ஆப்பில் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் ஆண்ட்ராய்டு இப்போ ஃபோன் வச்சுருப்போம் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20,000 30,000 40,000 தான் வச்சுருப்போம். நான் மினிமம் கவுண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். மினிமம் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கும் ஃபோன் வச்சுருக்கோம். நம்மளுக்கு பட்டன் ஃபோனுன்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. பட்டன் ஃபோனும் இருக்குது. ஏன் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஏன் நம்ம பட்டன் ஃபோனை வாங்காமல் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா நம்மளுக்கு யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, என்னென்னமோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் பட்டன் ஃபோனில் அதெல்லாம் என்ன இருக்கும்னு கேட்டால் எதுவுமே இருக்காது பட்டன் ஃபோனில். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அது வாங்குறதுனால நோ யூஸு எதுவுமே இருக்காது. பட் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகேங்களா? யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு என்னென்ன நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் இருக்குது. பட் இங்கே இன்கம் கிடைக்குதா? இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இன்கம் வருதானா? இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்கம் இந்த இடத்துல இல்லை. பட்டன் ஃபோன்லேயும் இல்லை, இந்த இடத்துல இல்லை. பட் இந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் அங்கே இருக்குது. நம்மளோடைய டைம் பாஸ் ஆகுது. அதாவது டைம் வந்து ஒவ்வொரு மணித்துலையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். பட் நம்மளுக்கு இன்கம் அப்படின்றது 0. இதன் மூலிமா ஏதாவது இன்கம் வருதா? 0. யாரோ ஒருத்தர் வியூவர்ஸ் வந்து பணக்காரல் ஆகிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குகிறோம். இந்த ஃபோன் உடஞ்சிருச்சோ இல்லை மிஸ் ஆகிருச்சோன்னு அடுத்த தடவை என்ன பண்ணுவோம்னா 12,000 இல்லை 13,000 இல்லை 50,000 40,000 வாங்குவோம். ஃபோன் மூலியமாக நம்மளுக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை. பட் 10,000 ரூபாய் செலவழிக்கிறோம்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காண்டி இந்த ஃபோனை எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஃபோன் அப்படின்றது நம்ம எல்லாருமே கையில் இருக்கக்கூடிய ஒன்று. பட் 10,000 15,000 20,000 30,000 நம்ம வாங்குவோம். பட் இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் ஐடி போடும் போது ரொம்ப யோசிப்போம். ஸோ அதுக்கு தான் அந்த இடத்துல எக்ஸாம்பிளாக சொன்னது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம மினிமமாக அந்த 3700 ஐடியில் ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்கம் 1 மந்தோட இன்கம் 32,000 ரூபாய் வரும். ஸோ நீங்கள் மல்டிபிள் ஐடி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா 29,600 ரூபாய் நீங்கள் பே பண்ணுவீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாப்கின் கொடுக்குறாங்க. ஸோ நாப்கினோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி நாப்கின், அதாவது தரம் உள்ளதா தரமற்றதான்னு சொல்லிட்டு நீங்கள் நாப்கின் டெமோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல பொருள் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேக்கேஜ், ஒரு பேக்கேஜில் வந்து 14 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து கிட்டு வந்து 3,500 ரூபா தான். இது 14 இன்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா.
ஸோ டோட்டலாக 3500 ரூபாய் நம்ம கட்டுற காசுக்கு பொருளாக கொடுத்துட்றாங்க. அந்த 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிவரிக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டெலிவரி நம்ம நார்மலாக பொருள் ஆர்டர் போடும்போது ஃப்ரீ தான். பட் நாப்கின் வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணும்போது அந்த 200 ரூபா பே பண்ணுறோம். அதை வந்து ஸோ டோட்டலாக வந்து 3700 ரூபா உங்கள்கிட்ட வாங்குறது ஒரு ஐடிக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200மே நீங்கள் டேரெக்டாக போய் நம்ம ஆஃப்லைன் ஷாப்பில் திருச்சியிலையோ இல்லை சென்னையிலையோ வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 8 ஐடி போட்டிருக்கோம் அப்படின்னா 8 ஐடிக்கும் 200 ரூபாய் ரிட்டன் நம்ம வேலெட்டில் அனுப்பிவிடுவாங்க. ஸோ 1600 ரூபாய் நம்மளுக்கு ரிட்டனே வந்துடுது. நம்ம நாப்கின் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல 8 ஐடிக்கும் நாப்கின் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 112 நாப்கின் பாக்ஸ் வரும். இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். ஸோ அதுவுமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு லீடர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அந்த 112 நாப்கின் கிட்ட நான் எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறது இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கட்டுற காசுக்கு பொருள் அப்படின்றது இமீடியட்டாக கிடச்சிருது. ஸோ அதுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த 40 பேபியில் வந்தோம், அதாவது 3700 ஐடியில் போட்டு வரும்போது 1 மந்தோட நம்மளோட இன்கம் 32,000 வரும். இன்கம் நம்ம ஐடி போட்டோடனே நம்மளுக்கு இமீடியட்டாக நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணாமே ஒரு 1200 இன்கம் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஒரு 1600 கிட்டத்தட்ட இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் அப்படின்றது இன்கம் போட்ட காசை நம்ம ஈஸியாக எடுத்துடுறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட மல்டிபிள் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்ற சொல்கிறதுக்காண்டி தான் நம்ம ஃபோனை சொன்னது. ஃபோன் வந்து இன்றைக்கி ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கவங்க யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே வச்சுருக்காங்க. தேவை இல்லாத ஒரு இடத்துலேயே வச்சுருக்கும் போது மல்டிப்புளாக ஐடி போடும்போது இவ்வளோ இன்கம் வருங்கும் போது அதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 60 PVயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன கிடைக்கும். இப்போ 60 PVயில் பார்த்தீங்கன்னா 4800 ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்னு நம்ம கிட்டத்தட்ட இங்கே 50,000 வருமானம் வர்ற மாதிரி நம்ம பார்த்தோம்ல. அதில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் இப்போ வந்து L1 அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து L1 அப்படிங்கிறது 300 PV கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள். செகண்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா QSA, அதுக்கு 4800 இன்கம் வரும். 5 கிராம் உங்களுக்கு சில்வர் காயின் எங்கன்னா ஸ்டேஜில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9600 நீங்கள் CL முடிப்பீங்க, 10 கிராம் காயின் கொடுக்குறாங்க, உங்களோட லீடர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா டீம் லீடர் TLன்னு சொல்லுவாங்க. 14,400 ஒரு வாரத்தில் நீங்கள் இன்கம் எடுத்திருப்பீங்க. 15 கிராம் காயின் கொடுக்குறாங்க, ஸ்டேஜில் ரெகக்னேஷன் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா PTL, அதுக்கு வந்து 19,200 நீங்கள் இன்கம் வாங்கியிருப்பீங்க. 20 கிராம் வந்து சில்வர் காயின் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக இந்த ஒரு 4 வாரத்தில் நீங்கள் 50,000 சம்பாரிச்சதை தாண்டி இன்கமும் வந்திருக்கும், உங்களுக்கு போஸ்டிங்கும் வந்திருக்கும், 50 கிராம் சில்வர் காயினும் 53 கிராம் சில்வர் காயினும் வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி ரெகக்னேஷன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏங்கிக்கு இருக்கிறது ரெகக்னேஷன் தான். ஒரு சின்ன விஷயம் இப்போ நீங்கள் வேறு வேலையிலையோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பெரிய விஷயம் பண்ணியிருந்தாலுமே சின்னமாக பாராட்டுற கூட மனசு இருக்காது. பட் இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு பாராட்டு அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கிது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம மல்டிபிள் ஐடி ஏன் போடுறோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸில் மட்டும் உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணோன்னே எனக்கு இன்கம் வருமா அப்படின்னா அப்போல்லாம் வராது. என்ன பண்ணணும்? இப்போ ஒன்றும் இல்லை, வெளியில் நீங்கள் ஒரு மளிகை கடை, ஓகேங்களா? ஸோ நார்மலாக எல்லாருக்குமே தெரியறனால மளிகை கடை சொல்கிறேன். மளிகை கடை வைக்கிறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன கடை வைக்கணுனாலே இன்றைக்கி 50,000லேருந்து 1,00,000 ரூபா வரும். நான் கிராமத்தில் சொல்கிறேன். இதுவே நீங்கள் டவுன்னா உங்கள் ஏரியாவுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. ஒரு மளிகை கடை வைக்கணும்னாலே 1,00,000 ரூபாய்க்கு மேலே வச்சாதான் ஏதோ ஒரு பொருளை வந்து அங்கே நம்ம ரன் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேடிஸாக நிறைய பேர் இருக்கனால தையல் மிஷின், ஓகேங்களா? தையல் மிஷினை வச்சோம்னாலும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் தொழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 தொழிலுக்கும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிலாம் இதில் நம்மளுக்கு டைம் கொடுக்குறோம், அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத. இப்போ மளிகை கடன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 நம்ம செலவு பண்ணணும். மிஷின்னு அந்த இடத்துல நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பவர் மிஷின் வாங்கினாலுமே ஒரு 30,000 மேலே தான் நம்ம போடுறோம், முதலீடுங்கிறது போடுறோம். ஹோட்டல் தொழில் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றாப்புல 1,00,000 மேலே தான் நம்ம எல்லா ஊர்லேயும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் மளிகை கடை ஓப்பன் பண்ணுறீங்க, அமௌண்ட்டை போட்டுறீங்க, உங்களுக்கு வருமானம் வராது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே டைம் கொடுப்போம். அதாவது மளிகை கடையில் டைம் கொடுக்கணும், கடையை திறக்கணும், காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி மிஷின் வாங்கிட்டால் மட்டும் வருமானம் வருமா? இங்கேயும் நீங்கள் டைம் கொடுத்தா தான் வருமானம் வரும். இதை எங்கன்னா கற்றுக்கிறக்கூடிய டைம். மளிகை கடையிலையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு டைம் வேணும். எடுத்தோடனே நம்ம மளிகை கடை வச்சு ஜெயிக்க முடியாது. ஒரு 2 வருஷமாவது நம்மளுக்கு வந்து அனுபவம் வேணும். எந்த பொருள் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு விற்றா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கே நம்மளுக்கு 2-3 வருஷம் ஆயிரும். அதே மாதிரி மிஷினும் சரி 6 to 1 இயராவது ஆகும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சட்டை தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் தொழில் வந்து நீங்கள் ஏற்கனவே பழைய இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுறது ஓகே, இல்லை ஆள் வச்சு பண்ணுறாங்க ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ இங்கேயும் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? வெளியில் எந்த ஒரு துறை, அதாவது பிஸ்னஸ் அப்படின்னாலே டைம் கொடுக்கணும். 2வது என்ன போடுவோம் அப்படின்னா எஃபர்ட் போடுவாங்க.
எஃபர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் மளிகை கடை வச்சுட்டீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க, டைம் கொடுக்குறீங்க, அங்கே வேலை பார்க்காம இருக்க முடியுமானா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். இங்கே இருக்க பொருள் அங்கே வைக்கணும், அங்கே இருக்க பொருள் இங்கே வைக்கணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கடுத்து மிஷின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஃபோர்ட் இருக்கும். ஒரு சட்டை ப்ளவுஸ் தைக்கணும்னா எஃபோர்ட் போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் தொழிலையும் எஃபோர்ட் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வெளியில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பணம் அப்படிங்கிறதும் போடணும், டைம் அப்படின்றது கொடுக்கணும், எஃபர்ட் அப்படின்றதும் போடணும். இது வெளியில் இது வந்து வேலைக்கு போகிறாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ பிஸ்னஸ் மைண்டாக நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஐடியா போடுறதுக்கு, மல்டிபிள் ஐடியா போடுறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இதே இடத்துல தான் நம்ம ஆக்சஸில் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 29,000 30,000 வச்சுக்கிறோம். 30,000 ரூபாய் நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே டைமும் கொடுக்கணும், எஃபர்ட்டும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஒரு 3 இயர்ஸில் மாறும். இது வந்து ரூபாய் நீங்கள் பண்ணுறீங்க, இங்கே டைமும் கொடுக்கணும், எஃபர்ட்டும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஒரு 3 இயர்ஸில் மாறும். இது வந்து நிறைய பேருக்கு மாறிக்கிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே இன்றைக்கி 3 வருஷம் அந்த பிஸ்னஸில் இருக்கவங்களோட லைஃப் வந்து இங்கே மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதே விஷயத்தை இந்த மேலே இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அவங்களோட லைஃப் மாறி இருக்குமானா போட்ட முதலீடு எடுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். அப்புறம் எப்படி லைஃப் மாறுறது? கிட்டத்தட்ட 40 to 50 வருஷம் அவங்க தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை யார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட லைஃப் வேணால் லைட்டாக மாறுமே தவிர்த்து எல்லாரோட லைஃப்பும் மாறாது. அப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் 3 வருஷம் மட்டும் உங்களுடைய நீங்கள் மல்டிபிள் ஐடி போட்டுட்டு இங்கே டைம் கொடுத்து இங்கே எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணவங்களாம் இன்றைக்கி அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லைஃப்பை சேவ் பண்ணி செட்டில் பண்ணி அவங்க ஜென்ரேஷனுக்குமே சேவ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நானே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சு இந்த கம்பெனியில் சிஇடியாக இருக்கேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. என்னோட லைஃபுமே இந்த இடத்துல மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் அப்படின்றது வாய்ப்பு அப்படிங்கிறது சமம். அதை எடுத்து பயன்படுத்துறதை பொறுத்து தான் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஒரு ஐடியில் போட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாமே இங்கேயும் அமௌண்ட் போட்டிருப்பீங்க, டைம் கொடுத்துருப்பீங்க, எஃபர்ட் போட்டிருப்பீங்க, பட் இன்கம் அப்படின்றது கம்மியாக வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 8 ஐடி போட்டு அது எந்த கிட்டில் வேணாலும் நீங்கள் வந்துக்கலாம். 8 ஐடி போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸில் உங்கள் லைஃப் மாறும். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், மீட்டிங், எஜுகேஷன் எல்லாமே இந்த இடத்துல ஃப்ரீ. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வெளியில் ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 பிஸ்னஸும் உங்களுக்கு பக்கத்து கடைக்காரவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதில் இருக்க டிப்ஸை சொல்லிக் கொடுத்தா நீங்கள் அந்த இடத்துல உயர்ந்துருவீங்கன்னு அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மளிகை கடையிலேருந்து பக்கத்து மளிகை கடை எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பட் இந்த பிஸ்னஸில் ஜெயிச்சு வந்தவங்க நான் இப்படி தான் ஜெயிச்சேன், இதை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக எடுத்து பண்ணு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து மல்டிபிள் ஐடிஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்னுமே உங்களுக்கு ப்ரூஃப் அப்படின்றது காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வாரம் வந்து 600 ரூபாயிலேருந்து 60,000 வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான். ஸோ இதுதான் என்னோடய நேம் பார்த்திங்கன்னா அப்பாச்சினா. நான் அந்த கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்லேயும் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், அதாவது வாரம் 60,000 ரூபாய் சம்பாரித்த ப்ரூஃப் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த ஒரு 2 or 3 மந்த்துக்கு முன்னாடி என்னோடய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 60,000 அப்படின்றது நான் இந்த இடத்துல வாங்கின ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ வேறு யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் என்னோடய அப்ளைன். ஸோ இந்த எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆதிமுருகன் சார். இன்றைக்கி கம்பெனியோட சிஇடியாக இருக்காங்க. இவங்க இன்கம் எப்படி அப்படின்னா மல்டிபிள் ஐடிஸ். இப்போ நான் வந்து சிங்கிள் இப்போ வந்து ஐடியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்க வந்து மல்டிபிள் ஐடி, இவங்க வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால அடுத்தடுத்த ஐடியில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு மல்டிபிளாக இன்கம் வந்துகிட்ருக்கு 3-4 ஐடியில். ஸோ பண்ணுற வேலை ஒன்று, பட் வருமானம்ங்கிறது கூட வருது. ஒரு வாரத்தோட இன்கம் பார்த்திங்கன்னா 1,45,000, அடுத்து 1,35,000, 1,62,000, 1,12,000. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்தோட இன்கம். இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் டாப் ஐடியில் 60,000 வாங்கியிருக்காங்களா, அதுக்கடுத்த ஐடியில் பார்த்திங்க அப்படின்னா 1,800 ரூபா அப்படிங்கும்போது 2 ஐடிக்கும் அது வந்து இன்கமாக 18,000 வரும். ஸோ அடுத்த ஒரு டீம்லேருந்து ஒரு ஐடி இன்கம் வந்திருக்கு. இந்த மாதிரி மல்டிப்பிளாக நம்ம ஐடி போகிறது மூலிமா நம்மளுக்கு மல்டிப்பிளாக இன்கம் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 60,000 ரூபா மேலே. அதுக்கடுத்து பண்ண வேலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,680 பிவிக்கு வேலை பார்த்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 2 ஐடிக்கும் சேம் ஐடியா வரும் பாருங்கள். 16,800 ரூபா, அடுத்த ஐடியில் ஒரு 16,800 ரூபா வருது. அதுக்கடுத்து இன்னொரு டீமில் வந்து 2,400 ரூபா. இந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்குமா இந்த இடத்துல சம்பாதிக்க முடியும். சம்பாரித்த பர்சன் எங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஐடிஸ் போடுறது மூலயமா இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஒரு ஐடி அப்படின்றதையும்
கண்டினியூஸாக இது வந்து வாரம் 60,000 எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நபர்கள் பார்த்தீங்கன்னா 21 வாரம் கண்டினியூஸாக சீலிங் அப்படிங்கிறத இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ரெகுலர் இன்கம் அப்படிங்கிறத எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மல்டிபிள் ஐடிஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிளாக இன்கம் கிடைக்கும். ஸோ உங்களை இன்வைட் பண்ண உங்களோட லீடர்ஸ்கிட்ட நான் எத்தனை ஐடி போடணும், என்ன மாதிரி பேக்கேஜில் வரணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக ஒர்க் பண்ணி எங்களை